நீ கிளம்பு நீ போ. ஸ்டேஷன்ல வந்து வாங்கிக்க பர்ஸை. சத்தியமா இதை நான் தூக்கி எரிஞ்சிட்டு போயிருவேன். இப்போ இல்லை காசு வேணா நான் வந்து தரேன். வச்சு காசு ஒரு மேட்டரில் தூக்கி எரிஞ்சிட்டு போயிடும். ஆனால் முறைச்சுக்கிட்டே சொல்லாதீங்க. வியாபாரம் பண்ண மாதிரி பேசுங்க. இது வேற காசு இல்லைன்னா காசு இல்லைன்னு சொல்லையா. உங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் தெரியுது. இவர் ஒழுங்கா இருந்தா வேலை பார்க்குறவங்க ஒழுங்கா இருப்பாங்க. இவரும் ஒழுங்கா இல்லை. கடல் பண்ணியிருக்கா மீனவன் உணவகத்துக்கு ஆப்போசிட்ல நிற்கிறோம். ஃபன் பண்ண போகிறோம். கடைசியில் அண்ணன் வந்து சமாளிச்சிருவாங்கிற நம்பிக்கையோட போகிறோம். கை கட்டிட்டு வந்துடுவா. சொல்லுங்க என்ன ஒன்று சொல்லுங்க. ஏங்க என்ன என்னென்ன கிடைக்குங்க? மரமாக இருக்குது, சுறா போட்டு இருக்குது, மீன் இருக்குது, நண்டு இருக்குது, அது இல்லாமல் மீன்லாம் இருக்குது. மீன் காட்டுமா காட்டுங்க. உடுப்பாதி இருக்குது. இருந்த மீன்லாம் இன்றைக்கி முடிஞ்சிச்சு. இன்றைக்கி உடுப்பாத்தி இந்த மீன் தான் இருக்கா? இந்த வந்த மீன் எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த மீன் மட்டும் தான் இருக்குது. உடுப்பாத்தி. என்ன மீன்? உடுப்பாத்தி. உடுப்பாத்தியா? ஆமாம். உடுப்பாத்தி வேணாம். கடுப்பாத்தி இருக்காங்க. வேற மீன் கட்டுங்க. வேற ஏதாவது மீன் கட்டுங்க. வேறு மீன் என்னென்ன இருக்கு? வேற என்னென்ன இருக்கு? வந்த மீன் முடிஞ்சிச்சு. என்ன முடிஞ்சுன்னு வரீங்களா? அப்போ இருக்குது, கடமா இருக்குது, நண்டு இருக்குது, சுறா போட்டு இருக்குது. முடிஞ்சு பிறகு சாப்பிட விட்டு வந்தியா? நல்லா இருக்கும். ஆகா ஓகோ ஆச்சா ஊச்சா எங்கே இருக்காது. இங்கே டேஸ்ட்டே சீக்கிரமா வரணும் சார். சீக்கிரமா இல்லை சார். மெரினால வந்தால் டேஸ்ட்டு அள்ளி எரிஞ்சிடும். அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தியா? அத்தனையும் நடிப்பா. ஒன்றும் இல்லை. வேற எங்கே இருக்கா இங்கே சாப்பிட? சார் எலி பிடிச்சிருக்கு சார். எலியா? வேணா அவர் கொடுங்க. சாப்பிட்டு பார்க்கட்டும். சாப்பாடு போட்டு என்னென்ன இருக்கோ அதில் வைங்க எல்லாத்தையும். நல்ல எதுவுமே எது கேட்டாலும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு பழையதாக காட்டுறீங்க. இலி சாப்பிட அவர் ரெண்டுத்துக்கும் வைங்க சாப்பாடு. அப்புறம் சாப்பாடு இதான் இருந்திருக்கா? ஒன்றுமே நல்லாவே இல்லையா? என்ன சாப்பிடாமட்டு நல்லா இல்லை எப்படி சார்? இது சாப்பிட்டு பாருங்க சார். யாராவது வச்சுக்கிறேன் லைவாக வந்துருக்கு. சாப்பிட்டு பார்த்து அவருக்கு இது என்ன கசந்து கிடக்கு? கசக்கு இது கசக்குன்னு சொல்கிறேன். இப்போதான் சாப்பிட்டவங்க சாப்பிடுவேன். கசக்கு மசாலா போட்டுமா? அதுதாங்க என்ன பண்ணால் நல்லா இருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இல்லையா அது? புரியல. எங்கண்ணே ஓடுறியா? பதிலே ஒழுங்காவே சொல்ல மாட்டேங்கிறேண்ணே. சார் எலி பூச்சி பேபிக்கிறா. கடல் பண்ணியிருக்கா? கடல் பண்ணி. பண்ணிடல. கடல் பண்ணி. கடல் பண்ணி. பண்ணி இல்லை கடல் பண்ணி. கடலில் இருக்குங்களா? சின்னதாக இருக்கு. இதே மாதிரி இருக்கும்ல. லில்லி புட்டுருக்கா? லில்லி புட்டு. எலி பூட்டு இல்லை. சிக்காங்கொக்கா இருக்கா? இல்லங்க. இல்ல டக்கிலோ இல்லங்க. இல்ல இல்ல. எது கேட்டாலும் இல்லை இல்லைன்னு சொல்லியா? இருக்கத்தான் நம்ம சொல்ல முடியும். இல்லைனா நம்ம இல்லை கடமா சார். எது கேட்டாலும் கொடுக்கணும்ண்ணே. அதானே உங்கள் கடமை. முறைக்காதீங்கண்ணே. கேட்டதை கொடுங்கண்ணே. ஒரு மீனை வச்சுக்கிட்டு எப்படி 4-5 மீன் இருந்தால் நகர் இருந்தால் ஒரே ரகத்தை வச்சு சாப்பிட்டா சார் டைம் ஆகி போச்சு சார். வகையான கோர்ஸ் வந்து இது ஒன்று தான் வச்சுருக்கேன்னு சொன்னால் சாப்பிட முடியுமா? ஒரு 5 ரகம் காட்டினா நம்ம ஏதாவது ஒன்று பிடிச்சி செலக்ட் பண்ண முடியும். நமக்கு டைம் தகுந்த மாதிரி ஒரு 2 மணிக்கு வந்தால் கூட எல்லா வெரைட்டியும் இருக்கும். பெருமைக்கு சொல்லுங்கள். இந்த விதவிதமாக நடிகர்கள் ஃபோட்டோ ஒட்டி வச்சுருக்கியா? அவங்க சாப்பிட்டா இப்போ வந்து கேட்டால் நடிகர் கேட்டால் இப்படி சொல்லுவீங்களா? நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க. இருக்கிறத கொடுக்குறேன் சார். இது நல்லா இல்லை ரிட்டர்ன் பண்ணிடலாம் சார். நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம். பண்ணிடலாம். நடிகர் கேட்டால் இப்படி சொல்லுவீங்களா? யாரு கேட்டாலும் விஜய் சேதுபதி சார் சொன்னா கேட்டால் சொல்லுவீங்களா? அதுதான் சார். நல்லா யோகி பாபு சார் சொன்னா சொல்லுவீங்களா? அதுதான் சார். நல்லா இருந்தா சாப்பிடுங்க. நல்லா இருந்தா ரிட்டர்ன் பண்ணிடலாம் சார். சாப்பிட்டு பாருங்க. டைம் ஆச்சு. மணி 4 ஆகி போச்சு. வேற எங்கே நல்லா இருக்கும் மீன்? இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பார்த்தாலே தெரியும். பார்த்தாலே கேரண்டி இருக்கா? இந்த நகைக்கடையா? கேரண்டி இருக்காம்ல. கடல் ஆமை இருக்கா? என்னால முடியலடா. ஏன் சொன்னே கடல் உணவுகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு வச்சிருக்கீங்க போர்டுல. ஆமலை யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன் ஆமன் போட்டு ப்ரோ செய்ய மாட்டாங்க. நான் சொல்லவா ஒன்று சொல்லவா? ஆமக்காரி நாங்கள் தரம் சொன்னோமா? ஆனால் முறைச்சுக்கிட்டே சொல்லாதீங்க. வியாபாரம் பண்ண மாதிரி பேசுங்க. உடம்பு சரியில்லை இதாக இருக்குது. அதனால தான் அப்படி சொல்கிறேன். சங்கடமாக இருக்குண்ணே. நீ முறைச்சுக்கிட்டே மிரட்டுற மாதிரி இருக்கு. சொல்கிறீங்களா? நான் பேச்சா அப்படி தானே இருக்கேன். அப்படிலாம் இல்லை. நான் கேட்குறேன். ஒன்று வேணும்னா நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறேன். நீங்கள் நீ என்ன சொல்றீங்க? முறைச்சிக்கிட்டே போயிட்டு சொல்றீங்க. இல்லைண்ணா நீங்கள் ஆமை இருக்குதா ஆமைக்கறி தான் கேட்குறீங்க. கேட்போம்ண்ணே. இருக்குண்ணே உண்மையிலேயே சொல்கிறேன். ஆனால் வளசுற அவங்க வைக்கிறாங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. பேசுறதுனே தெரியல.
இல்லைப்பா, ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. கரெக்டாக இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கடையே க்ளோஸு. இந்த டேரில் வந்திருக்கும்ல, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய சரக்கு வந்திருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கூட்டம் இருந்திருக்கு. கூட்டம் இன்னும் வரவே இல்லை இன்னும். ஆ அவளை போயிடுங்கண்ணா விஷயத்துல அப்படியே கொடுத்தா நல்லா இருக்காங்க. அதுதான் அது ஏன்னா முறைச்சிக்கிட்டே பேசுறீங்க. என் மூஞ்சி அப்படி தான் மீன் ஓனரை கூப்பிடுங்கண்ணே, ஓனரை கூப்பிடுங்கண்ணே, ஓனரை கூப்பிடுங்க. எது கேட்டாலும் இல்லைங்கிறாரு, எது கேட்டாலும் இல்லைங்கிறாரு, எது பேசினாலும் இல்லைங்கிறாரு. இல்லை இல்லை வந்தவனே கேட்டாரு 4 மீன் 5 மீன் ஒரே ஒரு மீனை காட்டி இது ஒன்று தான் இருக்கு. வந்து 11 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி க்ளோஸ்னா இருக்கிறதுல ஒன்று காலியான வருது. உங்களுக்கு மசாலா மீன் காமிச்சிக்கலாம். இல்லை ஒரே ஒரு மீனை காட்டி இதுதான் இருக்குது வாங்கிக்கிறீங்க ஆப்ஷன், ஒரே ஆப்ஷன் தான். கடைசியாக ஸ்டாக்கு முடிகிற ஸ்டாக்கை தான் கட்டிட்டு இருக்காப்ல. சுத்தமாக ஒன்றில் கூட சுடுது, விளங்கவே இல்லை. ஆனால் இங்கே பாருங்கண்ணா, அது மீன் வந்து சூடாக போட்டிருக்காங்க. அந்த மசாலா முன்னாடியே சொல்லியாச்சுண்ணே. எனக்கு சாப்பிட விருப்பமே இல்லை, எனக்கு மனசே கேட்கல. ஆனால் இவர் பில்டப்பாக கொடுத்தாரு. வேற மாறி இருக்குண்ணா, இது கதையாக்குது, இது எல்லாம் மாறி இருக்குது. இங்க வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இல்லை இரு வரும் சார், ஓப்பன் பண்ணுப்பா. என்ன மீன் இது? என் தம்பி கடம்பம்னா கடமா ஸ்குட்டு. என் தம்பி மீன் பிடிக்க போயிட்டு வரான், லைவாக இப்போ கடமா கை வச்சா கடிக்கும். இது மாதிரி கொடுங்க, இது மாதிரி கொடுங்க, லைவாக கொடுங்க. ஒரு கடி கடிச்சுக்கோங்க. ஒரே மட்டும் தான் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறான். அவன் நாளைக்கு காலையில் இது லைவாக இருக்கு, ஒத்துக்கிறேன். இது லைவ் தாங்க இருந்தது. இங்கே பாருங்க, நம்ம பட்டினம் பக்கத்தில் இருக்கிறோம், கடல் பக்கத்துலேயே இருக்கிறோம். லைவ் ஆகிற கடமை வந்து அப்படியே பிடிச்சி ஒரே ஒரு மீன் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறான். எனக்கு ஒன்று சாப்பிடு, நீ சாப்பிடு. ஓகே சாப்பிடுங்க. அவருக்கு மட்டும் என்னன்னு பாருங்க. மீன் வரட்டும். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறேன். கடமை பொறிச்சு கொடுத்தலாமா உங்களுக்கு? வேணாம் வேற இங்கே என்ன மீன் கடை நல்லா இருக்கும்? ஓகேண்ணா, வேற மீன் கடை இந்த ஏரியாவில் எந்த கடை நல்லா இருக்கும்? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. லைட்டாக சூடாக இருக்கும். லைட்டாக சூடாதா? நீங்கள் முதல்ல கை வச்சு சாப்பிடுங்க, அப்புறமா சூடாகுதா இல்லை? ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லுங்க. சாப்பிடலையா? சாப்பிட்டு பார்க்குறேன். இல்லை கை வச்சு சாப்பிடுங்க. இல்ல நீ சாப்பிடுற. சாப்பிட்றேன் இருங்க, இப்போ தான் பசியே இல்லாமல் இருக்குது. கொஞ்ச நேரம் தான் ஆறிடும் சார். இங்கே பாருங்க, இப்ப சாப்பிடணுங்க. ஆமா, இந்த நடு கடல் இருக்குல்ல, இந்த லைன்ல நடு கடல்ல கப்பலை இறங்கி தள்ள முடியுமா? கூட இல்லை சொல்லு. இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆறிடும். கை வச்சு சாப்பிடுங்க. இந்த மீன் பேர் என்ன? நாக்கு மீன். என்ன? நாக்கு. நாக்கா? அக்கா ஆனால் மீனுக்கு நாக்கே இல்லை. நாக்கு இருக்காது சார். நாக்கு இருக்கு. நான் இதுலயும் போய் சொல்றேன். அதனால நாக்கு வாயில வர்றதுக்குலாம் போய் நாக்கு மீனுக்கு நாக்கே இல்லை. நீ சாப்பிடு சார், சாப்பிட்டு பாருங்க, கை வச்சு பாருங்க. நீ சாப்பிட்டு நல்லா சொல்ல. எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்றிய, மண்டக்கரமாக பேசுறிய, மண்டக்கரமான பேச்சு. நல்லா பேச மாட்டேன். நண்டில் கையை வைக்கிற பேச நண்டு சாப்பிடுங்க. வேஸ்ட்டு, ஒன்றுமே விளங்கலை. சர்வீஸ் சரியில்லை. உப்பு கேட்குது உள்ள நோண்ட உப்பு கேட்குது. ஒன்று அறிப்பட்டாங்க சார், நான் சொல்கிறேன் சார். ஆ ஒன்று அறிப்பட்டாங்க சொல்லுங்க சார். அரிய போட்டாங்களா? என்ன அரிய? உப்புலேருந்து வருது இல்லை சார்? உப்பை தான் சார். என்ன சொல்றீங்க புரியுது? என்ன சொல்றியா? உப்பா இருக்குதா? கருவாடு உப்பா தானே இருக்கும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? மீன் ஃப்ரையாக தான் இருக்கு. நீங்கள் சூடுன்னா சொல்லுங்க, சூடு பண்ணி தருவோம். எதுவுமே நல்லா இல்லை ப்ரோ, சத்தியமாக இதை நான் தூக்கி எரிஞ்சிட்டு போயிருங்க. இப்போ இல்லை காசு வேணா நான் வந்து தரேன், மிச்சம் காசு ஒரு மேட்டரில் தூக்கி எரிஞ்சிட்டு போயிடும். அது நீங்கள் சூடாக கேட்டதுனால நீங்கள் அவர் வரும்போது என்ன சொல்லணும் தெரியுமா? நல்ல வெந்து வேகமாக அவசரமாக எடுத்துகிட்டு வர்றாரு, அவசரமாக எடுத்துகிட்டு வர்றாரு. கேட்டால் சூடாக இருக்கான்னு பாருங்க, சூடாக இருக்கா பாருங்கன்னு தொட்டு பார்க்க சொல்றாரு. ஆமாம், அந்த மீன் எடுத்துருவாமா. இப்போ மறுபடியும் எடுத்துகிட்டு போய் இங்கே பாருங்க ப்ரோ, சூடான மீன் மறுபடியும் அடுப்பில் போட்டால் என்ன இன்னும் தான் தீயும். அதான் ப்ரோ, உள்ளே வேகலை, உள்ள வேகாமல் இருக்கு. கலர் அப்படி தான் பிரதர். அது நல்ல நடிகர்களுக்கு மட்டும் நிறையா விதவிதமாக ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க. நீங்கள் தானே அதில் இருக்கிறதுலாம் ஐயா இன்னும் விளம்பர பிரியரானே நீங்கள். அதில் இருக்கிற ஆக்டிவ் இதில் இருக்கணும்ண்ணே, டேஸ்ட்டில் இருக்கு. இன்னைக்கு 100 பேர் வந்துட்டு போனாங்கனால நீங்கள் ஒரு ஆள் தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டே சொல்கிறீங்க. 100 பேர் வந்து வாழ்த்திட்டு போகிறான், 99 பேர் வாழ்த்துற பிரச்சனை இல்லை. ஒரு ஆள் குறைய சரி பண்ணுறது தான் இங்கே வியாபாரம். விளங்கவே இல்லை எதுவுமே. சரி, ஏதோ விருப்பம்லாம் சாப்பிட்றேன். சாப்பாடு ஓரம் வச்சுட்டு இருக்கீங்க, பாருங்க இல்லை பில்லு வாங்குறோம். குறையாத சொல்லுங்க. இதோட டேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு யாருமே கொடுக்க மாட்டாங்க. சர்வீஸும் எவ்வளோ டக்கு டக்குன்னு வருது உங்களுக்கு. டேஸ்ட்டை கொடுங்க. என்ன கேட்டுக்கணும்னா அப்போ கிளம்ப சொல்றீங்க. இல்லை ஏன் நீங்கள் பேசினே இருக்கிறீங்களே, நல்லா இல்லை நல்லா இல்லை. நீங்கள் பேச பார்த்தா கஸ்டமர்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. இந்த மொத்தம் பேக்கப் பண்ண யாரும் பிச்சைக்காரன் போட்டுப்போம். ஸோ நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை, விருப்பமே இல்லை, சாப்பிட விருப்பமே இல்லை. எனக்கெல்லாம் சாப்பிட விருப்பமே இல்லை.
ஏய் நீங்க பண்ணதுல அவர் உள்ளே போயிட்டாரு. உள்ள போயிட்டா ஜெயிலுக்கா? ஜெயிலுக்கு போயிட்டாரா? இன்னும் எதுவுமே பண்ணலையா? பண்ணாமே அவர் இருக்கு வச்சுட்டு போறாரு. ஏன் முஞ்சி இருக்கு வச்சுட்டு என்ன பண்ண பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எது நல்லா நல்லா சொல்கிறீங்களா அதுதான் அதான் சொல்கிறேன். நல்லா இல்லைல்ல? அப்போ வந்து முகத்தை காட்டாதீங்க போங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியும். முகத்தை காட்டாதீங்க. முகத்தை காட்டிட்டு எரிச்சலை பார்த்தா உங்களை பார்த்தா டென்ஷனாக தான் எனக்கு ஆகுது. நான் கோவக்காரன். அப்புறம் எதையுமே ஒழுங்காக சொல்ல மாட்டேங்க. அவர் ஓடுறாருங்க. பாதியில் ஓடுறாருங்க. ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம், பாதியில் ஓடுறாரு. கஸ்டமர்கிட்ட எப்படி நீங்கள் எப்படி பேசுறீங்க? அவர் என்ன வேணும் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னா அப்படி தான் இருக்குன்னு தெரியாத. இவரும் அப்படி தாங்க இருக்கு. இவர் மட்டும் ஒழுங்கா இருக்கும். இவர் ஒழுங்கா இருந்தால் வேலை ஆக்கிறவங்க ஒழுங்கா இருப்பாங்க. இவரும் ஒழுங்கா இல்லை. நம்ம கடை இது நல்லபடியாக கொடுத்துன்னு இருக்கிறோம். சரிங்களா? எல்லாம் வராங்க, சாப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்ததுலேருந்து பிரச்சனை தான் பண்ணிக்கிறீங்க. என்ன பிரச்சனை? சாப்பிட்டு தான் இருக்கும். எல்லாமே நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது பிரச்சனையா? இல்லையா? தயவுசெய்து சொல்கிறேன், சாப்பிடுங்க, பணம் கொடுங்கன்னு பரவாயில்ல, தயவுசெய்து போயிடுங்க. நீங்கள் புரியுதா நான் சொல்கிறது? பணம் கொடுக்காம நாங்கள் சாப்பிட்றோம். காசு இல்லாமல் வந்துருக்கோம். நல்லா இல்லைன்னா நான் என்னென்ன பண்ணுறேன்? பஸ்ஸில் எவ்வளோ வச்சுருக்கேன் தெரியுமா? பஸ்ஸில் நீங்கள் வச்சுருங்க. பேங்க்கில் எவ்வளோ வச்சுருக்கீங்க தெரியுமா? அடம் பிடிக்கிறிய நீ. மீன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கும் தான் சாப்பிட்டு இருக்கீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் அப்பயே வச்சுட்டு இருக்கணும். காசு கொடுத்துட்டோம்லங்க. காசு கொடுத்துட்டோம்லன்னு சாப்பிட்டு என்ன சண்டைக்கு வர்றையா? பிரச்சனை பண்ணுறதுக்கு நான் வரல. சாப்பிட்டோம், நாங்கள் நிற்கிறோம். சாப்பாடு நல்லானா நல்லாவே வரும். உங்கள் முகத்தை அப்படியே முறைச்ச மாதிரி கட்டுற விட நீங்கள் சாப்பாடு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சாப்பாடு கொடுப்பாரு. கொஞ்சம் குழம்பு சூடாக கொடுக்குறா. அது ஊற்றுங்க. அதான் வெறும் சூடு பண்ணி கொடுக்குறேன். நல்லாவே இல்லை. போதும். ஐயா, இந்த 5 வருஷத்தில் நீங்கள் ஒரு ஆள் தான் சொல்கிறீங்க இந்த மாரி நல்லா இல்லைன்னு. இப்போ 5 வருஷம் தான் கடை வச்சிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி உள்ளே வச்சு பண்ணிருந்தோம், அது தெரியாது. அப்போ சொல்லியிருந்தாங்க இந்த 5 வருஷத்தில் குறை சொல்ல. அதுக்கு முன்னாடி குறை சொல்லியிருந்தாங்களா? ஐயா, இங்கே பாருங்க, நீங்கள் 2 பேரும் ஏதோ பிரச்சனை பண்ணணும்னு வந்துக்கிறீங்க. நம்மளுக்குன்னு ஒரு முகம் இருக்குது. தயவுசெய்து சொல்கிறேன், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதை நீங்கள் மாற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தயவு சாப்பிட்டு போயிடுங்க ப்ரோ. சாப்பிட்டு பில்லு மட்டும் வாங்கி முகத்தை எப்படி மாத்துறேன் எனக்கு சொல்லு. அவர் மாதிரி எனக்கு மாற்றுங்க ப்ரோ. முகம் மாற்ற வேலை பார்த்தீங்களா? இல்லை, மீன் கேட்டால் பல விதமான மீன் கேட்டதுன்னா முகத்தை பல விதமாக மாற்றுவேன். சம்மந்தம்லாம் பேசுகிறீங்க. போனேன். எந்த ஊர்ல நீங்கள்? எந்த ஊராக உங்களுக்கு சாப்பிட கேட்குறேன். எந்த ஊர்ல தெரிஞ்சுக்கலாம்? துபாய். இந்த சைடு வெளிநாட்டில் வந்துருக்காரு. ரிவ்யூவில் எல்லாம் தப்பாக எழுத போகிறாங்க. வந்த கஸ்டமர் ஐயா இங்கே பாருங்க, நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிடாத போங்க, பில்லு கொடுங்க, பில்லு கொடுக்காத போங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்க. வியாபாரம் பண்ணுற இடம் இது. இப்போதான் முகம் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த முகமாக நல்லா இருக்குமா? காட்டுங்க. சொன்னீங்க வேறு முகம் ஒன்று இருக்குன்னு சொன்னீங்க. நான் பார்த்துருக்கேன். அண்ணா ஒரு தட்டில் போட்டு சாப்பாடு எடுத்துனுட்டுங்களா? ஐயோ மீண்டுமா? வண்டி வருது. வண்டி வருதுங்க. சாப்பிட்டு வண்டி வருது. சாப்பிட்டு வண்டி வருது. அப்பா எனக்கு போக நீங்கள் இது பண்ணுறேன். வண்டி வருது. மற்றதில் வந்து பிரச்சனை பண்ணேன். நல்லா இல்லைண்ணே. மீன் சரியில்லை, ஒன்றும் சரியில்லைன்னு சொன்னால் செஞ்சுன்னா இவ்வளோ பற்றியே சாப்பிட்டு முடிச்சிருவீங்க நீங்கள். இதை தொற்றுக்கோமா பாருங்க. இதை தொற்றுக்கோன்னு பாருங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு தான் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வந்ததுலேருந்து இது பண்ணி மகளிர் மாமா உள்ளே போயிருக்காரு. அவர் டென்ஷன் ஆகிட்டார். வர கஸ்டமர் அவர் முதல்ல சப்ளை பண்ணவே தெரில. உங்களுக்கு பேசவே தெரியல. நீங்கள் வந்து போங்க. நீங்கள் பார்த்துக்கிறேன். பில்லு கொடுங்க. எவ்வளோன்னு சொல்லுங்கள். பில்லே வேணாம், நீங்கள் கிளம்புங்க. நல்லாவே இல்லை. இது எல்லாத்தையும் 3 பார்சல் பண்ண நான் குப்பையில் கொடுக்குறேன். இல்லை அப்படியே நான் வெளியில் யாராவது ரோட்டில் போகிற பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துக்கிறேன். நல்லா பண்ண நாங்களே பண்ணிக்கிறேன். ஐயா விடுங்க ஐயா. நான் வேறு பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்குன்னு சொல்கிறேன். பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்தது தப்பு. சொல்லப்போனால் மன்னிப்பு தான் கேட்கணும். ஏன்னா அவங்க கூட நல்ல பொருளை வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி பொருளை வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வயிற்றால தான். சொல்லுப்பா, என்ன டென்ஷன் ஆகிடும். ஆவர கிடையாது.
ஏய் போடா. யார் வந்து கூத்தா நல்ல நல்லன்றாங்க. அப்பா நீ அமுச்சு விடுப்பா. போதும் 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 நீ சாப்பிடு போதும். சாப்பிட்டீங்க பில்ல கொடுப்பாங்க. சாதாரணமா இது பண்ணாது. நல்லாவே இல்லை பில்லு இப்போ தான் வேணாம் சொன்னார். பில்லு வேணாம்னு சொல்லிட்டாரு அவர் பில்லு வேணாம்னு சொல்லிட்டாரு. பில்லு வேணாம் பில்லு வேணாம் நீ கம்மி. பில்லு வேணாம்னு சொல்லிட்டாரு. கேட்கலாம் சார் அங்கே இருக்கு சார். அங்கே இல்லை சார் கண்டத்தில் கை போயிட்டு நல்லா நல்ல மீனாக கொடுங்க. நல்ல மீன் கிடையாது சாப்பிட்ருக்கலாம். அங்கே சொன்னே வரட்ட சாப்பிட்றதுல கை கழுவிக்கிறீங்க நீங்கள். நல்லா நல்லா இருந்துச்சுங்க. அதாங்க கை கழுவிங்க. அவர் சொல்லும் போது மீன் இது லாஸ்ட்டு மீன் சொன்னார். கடைசி மீன் சொன்னார். 5 மீன் மசாலா மீன் போட்டு காமிச்சாங்க 5 மீன் மசாலா மீன் சொன்னார்ல. இந்த மீன் வந்து உள்ள அந்த 5 மீனை காட்டினார்ல அந்த மீன் கிடையாது. இந்த மீன் பழைய மீன் இல்லையா. அந்த மீன் தான் இது. ஃபர்ஸ்ட் ஒன்று காட்டினாங்களா 5 மீன் காட்டினாங்களா அந்த மீன்ல இருந்துச்சா? இது வேற மீன். காசு இல்லைன்னா காசு இல்லைன்னு சொல்லையா. உங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனால் தெரியுது வெளியில வந்து காட்டும் போது ஒரு மீனை காட்டுறீங்க. உள்ள இருந்து பொரிச்சுட்டு வரும்போது பழைய மீனை உள்ள வச்சிருக்கீங்க. பொரிச்சு கொண்டு வந்துருக்கீங்க. ஏன்டா அதை புரியுறீங்க? இல்லையா அவர் சொன்னதை கேட்டீங்க. சாப்பிட்டு காசு காசு இல்லை ப்ரோ அவர்கிட்ட. காசு இல்லை உன்கிட்ட காசு இல்லை உங்ககிட்ட. தெரிஞ்சா பேசுனேன். நீ கிளம்பு. நீ போ. ஸ்டேஷன்ல வந்து வாங்கிக்க பர்ஸை. நான் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போகிற மூடில் இல்லை. ஏன்னா ஊருக்கு போகல, வெளியில் எங்கேயும் போகல. என்ன லூஸாங்க இவரு? லூஸா இவரு? ஏங்க தெரியுதா? எங்கே போய் இருக்கிற பப்ளிக்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் நியாயமாக நடத்தினோம் கடையை. நியாயமாக நடத்தினா போய் எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து போயிட்டு எவ்வளோண்ணே? வேணாம் காசுலாம் கொடுக்காது. நீ கிளம்பு. இப்போ பர்ஸை பிடுங்க. பர்ஸை சாப்பிட்டு இல்லைன்னா வேணாம் காசு எடுத்து பர்ஸை தரவா? இந்த பர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா? அவர் தான் சாப்பிடணும் கூப்பிட்டு வந்தது. உங்க அண்ணனை கூப்பிடுங்க. அவரை கூப்பிடுங்க. தேவையில்லாம சொல்லிருங்க. கிளம்பி இதுக்கு மேலே போனால் ரொம்ப பிரச்சனை. கூட்ட முடியும். சொல்லிருங்க. அவர்கிட்ட என்னன்னு கேளுங்க. இவர் என்ன செஞ்சாருன்னு கேளுங்க. இவர் தான் வந்து உங்களை வந்து ஃபன் பண்ண சொன்னாரு. நீ வேற ஒரு மாஸ்கை கழட்டு. நீ முதல்ல முகத்தை கட்டு. தலைகீழா போட்டு வந்திருக்காங்க. பிராங்க் பண்ண உங்க அண்ணன் என்ன உங்களை நக்கல் பண்ண சொன்னாரு. இன்னைக்குதான் பிஸியா கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக கூட்டிகிட்டே இருந்தாரு. சரி எனக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சண்டை வந்துருந்தேன். உங்க ஆள சைடில் அப்பப்போ நடந்து காப்பாத்துறக்காண்டி வர்றாரு. சண்டை வருமா? உங்க ஆளு மகாலிங்கத்துக்கு கூப்பிடுங்க. அவர் சப்ளையர் தான் வச்சு செஞ்சுருக்காங்க. மீன் சாப்பிட தெரியுங்க பசங்களை. வேஸ்ட் பண்ணிடுவேன். நான் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணணும்னு தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. உண்மையிலே இனிமேல் தான் சாப்பிட போகிறோம். மதியம் சாப்பிடுறதுன்னு சாப்பிடல. சில வந்து அண்ணன் செய்த சப்போர்ட்னால வீடியோ வந்திருக்குது. எங்கே வர மாட்டேங்கிறாரு ஆள். நல்ல சாப்பாடை சாப்பிட விடாமல் இவ்வளோ நேரம். சாப்பிடுங்க சார். இந்த மீன் நல்லா இருக்குது. இந்த மீன் சூப்பராக இருக்குது. எங்கே வரக்கா நம்ம ஆளை மகாலிங்கம் சரியான கட்டுக்குள்ள இருக்காரு. போயிரு அவனை வெட்டிடுவேன். சமாதானம் மாட்டேங்கிறாரா? சமாதானம் ஆகிட்டாரா இல்லையா? ஆகலையா? அழுகிறாரா? வேற கான்செப்ட் வந்து செம்மகம் வரும் அவருக்கு. நீங்கள் பண்ண என்ன பண்ணீங்கன்னு தெரியல. நான் தூரம் போயிட்டேன். நீ சொல்லிடலாம்ல. எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. ரொம்ப கோவம் இல்லை. இவரே கோவப்படாது. எனக்கு ஆச்சரியம். இவர் அடிச்சிடும் நல்லா இந்த வெயிட்டிங்ல இருந்தேன். ஆனால் ரொம்ப நமக்கு என்னன்னா இங்கே பாருங்க, நம்ம கஸ்டமர்லாம் வரவங்களுக்கு அவ்வளோ அன்பா பார்த்துக்கிறோம். நம்ம கூகுள் ரிவ்யூல பாருங்க. நீங்க வந்து அண்ணே எங்கட 2 கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை கால் பண்ணி வேற எதனா கான்செப்ட் வச்சு பேச சொன்னேன். நீங்க வந்து அந்த ஃபுட்டு சாப்பாடு அவரை ஒண்ணுமே செய்யலைங்க. அவர் தான் அவரேனா சரியில்லை. ஐயா நீ வா எப்படி ஐயா சொல்லிட்டு விஜய் சேவை சார், ரவிவர்மன் சார், சங்கர் சார் எல்லார்ட்டையும் வாங்கியிருக்காங்க சார். இது வந்து பிஷர் நம்ம போட் எடுத்துன்னு போயிட்டு கீழ்கட்டையில வந்து மக்களை காப்பாற்றணும். அது கவர்மெண்ட்ல இருந்து உதயநிதி சார் கொடுத்தது எங்களுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த போட்டோஸ் நல்ல விஷயம் நல்ல விஷயம். நன்றி ரொம்ப நன்றி. அண்ணன் வந்து பண்ண சொன்னது கடைசியில் வந்து தப்பாத்துக்கு இந்த மூக்கு லேசாவும் டேமேஜ் ஆயிருக்கும். ஏன் கிட்ட இருந்து எங்க மாமா கிட்ட இருந்து அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. ஏதோ ஒரு அமைதியான ஆளை போல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அமைதியான ஆள் கிடையாது இருக்கேன். சொல்றேன், எங்க கடையில இருக்கவங்க எல்லாருமே ஃபிஷர்மேன் தான். ஃபிஷர்மேனாலே கோவம் வரும் எல்லாருக்கும். ஆனா எங்களுக்கு இந்த கடையில இருக்கிறவங்க கோவமே வராது. மனிதர்கள் எல்லாருக்குமே கோவம் வரும். தொழிலுக்காக விட்டு கொடுத்து போறதுதான். ஃபுட் எப்படி இருந்தது அதை சொல்லு ப்ரோ. இல்ல உள்ள சொன்னதெல்லாம் ஒரு கண்டென்ட்டுக்காக தான்.
இந்த ஏரியாவில் சாப்பிடணும்னு வந்துட்டிங்கன்னா இந்த ஃபுட்டு வேறு லெவலில் இருக்குது. மீன் அதாவது சீ ஃபுட்டில் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். சகோனா நிறைய தடவை சாப்பிட்ருக்காரு உங்களுக்கு என்கிட்ட சொல்லியிருக்காரு. கூட வந்து இவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போயிட்டு எனக்கு ஏதோ இவர் இந்த மாதிரி பேசாதான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு மாதிரியான இல்லை நீங்கள் யூடியூப் வீடியோ பார்க்க முடியல. கட்டருமுன்னு சொல்லிட்டு சேனல் பாருங்க. என்னோட பார்க்குறது யூடியூப் உங்கள் ஆள் பார்த்துருக்காரு. உங்கள் ஆள் நிறைய வீடியோ என் வீடியோ பார்த்துருக்காரு. எதுவே வர சொன்னோன்னா கடை கொஞ்சம் ப்ரொமோட் ஆகும்னு சொல்லிட்டு வர சொன்னேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ண சரியில்லை, வேற என்ன ஒரு ஆப்ஷன் சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் ஃபுட்டை வச்சு பேசுவோம். நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். ஒன்றுமே இல்லை, பாசிட்டிவாக ஒரு போட்டில் ஒரு வீடியோ போயிடும். போட்டில் போகும், உள்ள கடலுக்குள்ள போட்டில் போகும். அவர் கூட வந்தீங்கன்னா போட்டில் தள்ளி விட்டுருவாரு. அதுக்குதான் லைஃப் ஜாக்கெட்லாம் வச்சிருக்காரு. அவர் அமைதியை உட்காந்துட்டாரு, அப்படியே சாப்பிட்டா உட்காந்துட்டாரு. ஒரு நிமிஷம் மாமா, ஒரு நிமிஷம் மாமா, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வா. ஐயா இங்க பாருங்க, கோவத்துல கண்ணு செவந்து பாத்திருக்கீங்களா? இங்க ப்ரோ ஒரு நிமிஷம் மாமா, சீனி மாமா உள்ள மாமா. கட்டிப்பிடியா முத்தம் கொடுக்குற விஜய் சேது என்ன ஸ்டைல நம்மளால எல்லாம் பிடிச்சு கூட ஒரு ஆளு தான் பிடிச்சிக்கலாம். நான் கட்டி பிடிச்சிருக்கேன். கட்டி பிடிக்க முடியல, இங்க இருந்து வயிறு எவ்வளவு இருக்கு. வயிறு நானே ஒரு வயிறு மாதிரி வைக்கணும், எனக்கு வைக்கணும். எக்ஸ்ட்ரா அப்படி வச்சா நல்லா இருக்கு. சின்ன மாமா, பெரிய மாமா, என் மச்சான், என் தம்பி குடும்பமா சொந்தமா இருக்கிறீங்க. அழகா உள்ள தூயின் வந்துருப்பானுங்க கடவுள்ல. இந்த ஆள் இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கையா தான் நானே வந்திருக்கிறேன். எப்படியாலும் உயிரை காப்பாத்திடுவாரு. இங்க இல்ல, எங்க வீடியோ பண்ணாலும் அந்த சர்க்கிளோட சப்போர்ட் இல்லாம போக மாட்டான். இப்ப எப்படினாலும் உங்க அண்ணன் சொன்னா விட்டுருவீங்க நீங்க, அதனால உங்க அண்ணனை வச்சுதான் வந்திருக்கான். அவர் என்ன சொன்னாலும் செய்வோம். அவர் சொல்லியிருந்தா செஞ்சிருக்க மாட்டோம். அவ்வளவுதான், அவர் சொன்னதான் நான் தைரியமா வந்தேன். ஆமா பாத்தீங்கன்னா என்னோட மாமா எப்பவுமே எதனா பிரச்சனைனா எதனா மீனை பத்தி கம்ப்ளைண்ட் கேட்டா எனக்கு கூப்பிட்டு சொல்லுவாரு. பிள்ளைக்கு மூஞ்சி நெருப்பு போரியுது, மழையே இல்ல. இன்னைக்கு மாமா வாய் திறக்கவே இல்லை, எனக்கு கூப்பிடவே இல்லை. நல்லா குடும்பமா சேர்ந்து உழைக்கிறாங்க. ஃபிஷ்ல வந்து நிறைய ஃபிஷ் வச்சிருக்காங்க. நான் வந்து 4:30 மணிக்கு மேல இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்திருக்கேன். நம்ம 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம், ஈவினிங் 4:30 மணில க்ளோஸ். இருந்தாலும் தம்பிங்க சாப்பிட போயிருந்தேன்னு சொல்லிட்டு இவரு நம்ம கடையில வந்து இங்க பாருங்க, நாங்க இல்ல கண்ணு கலங்கிட்டாப்ல ஆளு. அவரை போய் நீங்க எது பண்ணீங்கன்னா அவரு சர்வீஸ்லாம் பண்ண மாட்டாரு ப்ரோ. அவரு எல்லாருக்கும் என்ன பண்றாரு, மேனேஜர் தான் பண்ண. மேனேஜரே வந்து சப்ளை பண்ண விட்டு கொடுமைப்படுத்தி அப்ளை தான் பண்ண ப்ரோ. நீங்க வந்தீங்க கரெக்ட்டா நின்னு நாங்க சாப்பிட போயிட்டோம். சாப்பிட போயிட்டனால இவரை வர சொல்லிருக்கீங்க. என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? போங்க ப்ரோ, அவர்ட்ட நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அக்கு பண்ணியாச்சு. இதுக்கு மேல நான் எங்க தொப்ப 2 தொப்பை இடிச்சுக்கிறேன். இந்த 2 தொப்பை இது 3 தொப்பை இடிச்சுக்கிறேன். நான் 2 பேரும் இங்க தான் வந்து சாப்பிடுவாரு சார். சாப்பிடுவாங்க. இதுல கடையை ஓபன் பண்ணி யார் ஒருத்தரும் இந்த பொருளுங்களாம் நல்லா இல்லைன்னு சொல்லாத பொருள் நல்லா இருக்கு. எல்லாம் குடும்பத்தோட வெளிநாட்டுல இருந்து வர பெரிய புள்ள தான் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காரு. நல்லா சொல்லுங்க, எல்லாத்தையும் நல்லாவே இவர் பண்ண சொல்லல, பிராங்க் தான் பண்ண சொன்னா, நல்லாவே சொல்ல சொல்லல. ஆனா யாரு இப்பயும் சொல்றேன், பிராங்க் பண்ண சொன்னேன். யாரு எல்லாரும் பண்ண சொன்ன, மொத்தமா பண்ண சொன்னேன். ஆமா, இவர் தனியா வந்து மாட்டி ஒரு ஆளு தான் இருந்தாரு, வேற யாரும் சிக்கல இல்ல. இன்னொரு விஷயம், சீரியஸா யார் பேரும் சொல்லி மென்ஷன் பண்ணனா இல்ல, அப்படி சொல்லல. இல்ல தனித்தனியா யாரையும் பிடிக்க முடியல. நான் வந்தோடனே இவர் தான் வந்தாரு, அதனால இவரை மட்டும் தான் டார்கெட் வச்சோம். வேற யாரும் வரல. வந்திருந்தா நான் வேற இது யாரும் மென்ஷன் பண்ணி பண்ணல, கடை ப்ரொமோட்காக பண்ணது. ஸோ இதுல மாட்டிக்கினாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேர் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. கை கொண்டா எல்லாம் கை கொண்டாச்சு, கட்டி பிடிச்சாச்சு. மீனவன் உணவகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாங்கள் பண்றது சீ ஃபுட் மட்டும் தான் பண்றோம். தேங்க்யூ.